உள்ள ஆராதனை ஏன் ஒப்பு கொடுக்கணும்? நல்லா கவனிங்க, நான் சுருங்க முடிச்சிடுறேன். 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. இப்படி இருக்க எப்படி? அப்படி இருக்க. அப்படி இருக்கனா எப்படி? எப்போதுமே பாருங்க, அப்படி இருக்க இப்படி இருக்கனா விட்டுறாதீங்க. அதுக்கு என்னென்ன முந்தின வாசிங்க. அப்படி இருக்கனா எப்படி இருக்குன்னா வாசிங்க. சகலமும் அவராலும், சகலமும் அவராலும், அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் தான் உண்டாக்கி இருக்காரு. நீங்க சகலம்னு விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம சரீரம் இருக்குங்க, யாராலும் உண்டாச்சு சொல்லுங்க. என் சரீரம் இயேசுவினால உண்டாச்சு. எத்தனை பேர் கை தூக்கும்? வேலையில சொல்லுங்க. யார் உண்டாக்குறது? சத்தமா சொல்லுங்க. என் சரீரம் யாரால் உண்டாக்கப்பட்டுச்சு? சரீரம் ஆண்டவரால உண்டாக்கப்பட்டுச்சு. யார் மூலமா உண்டாச்சு? இயேசு மூலமா உண்டாச்சு. யாருக்காக உண்டாச்சு? அவருக்காக உண்டாச்சு. கவனிச்சிங்களா? அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் மூலம் தான் உண்டாக்குச்சு. எதுக்காக உண்டாச்சு? சரி, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டவங்க மாதிரி அல்ல சொல்ல பார்க்கலாம். இப்போ என் சரீரத்தை உண்டாக்குனது யாரு? கர்த்தர் உண்டாக்குனாரு. உங்களுக்கு கோட்டிங் கொடுத்தது யாரு? நீ கருப்பாக இருக்கணும், நீ வெள்ளையாக இருக்கணும், நீ ப்ரௌனாக இருக்கணும் அப்படின்னு கலர் கொடுத்தது யாரு? கர்த்தர் உண்டாக்குறது எல்லாம் எப்படி இருக்கு? கருப்பாக இருக்கிறதுனால கீழையும் இல்லை, வெள்ளையாக இருக்கிறதுனால மேன்மையும் இல்லை. ஏன்னா உண்டாக்குறது கர்த்தர் அதுக்காக உண்டாக்குனார். நீங்க ஏன் மூஞ்சி தூக்கிட்டு கருப்பா பிறந்துட்டு கருப்பா? நீ பிறக்கல, உன்னை உண்டாக்குறது யாரு? நீ கருப்பா இருக்கிறதுனால கோச்சிக்காத, நீ வெள்ளையா இருக்கிறதுனால பீத்திக்காத. ஏன்னா உண்டாக்குறது யாரு? அவருக்காக உண்டாக்குனாரியா. நல்லா கவனிங்க. இப்ப சரீரம் யாருக்கு? நல்லா சிரிங்க. இந்த கொஞ்ச நேரம் சிரிச்சுங்க, அப்புறம் தான் அழ போறீங்க. அவருக்காக உண்டாக்குனார். நல்லா கவனிங்க. சரி சார், அவர் தானே சொல்லுங்க. சரி, கல்யாணம் வரைக்கும் ஒரு பொண்ணு எப்படியோ கொடுக்குறா, எப்படியோ நடக்கிறா. இப்போ யாருக்காக ஒப்பு கொடுக்கணும் சரீரத்தை? அவனுக்கு மட்டும். அதான வாழ்க்கை. இதுவரைக்கும் அவங்க சுயாதீனமாக இருந்தாங்க. எப்படி வேணுமாலும் கொடுப்பாங்க, அவங்க ட்ரெஸ் போட்டு நடப்பாங்க, போடாமல் நடப்பாங்க, எப்படி நடக்கிறான் அது அவங்கள்ட்ட சுயாதீனம். ஆனால் இப்போ என் சரீரம் யாருக்குரியது? அவருக்கு அது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. ஆனால் அவருக்கு பிடிக்கும். அதனால இப்போ என்னத்தை மாற்றிக்கிறீங்க? உங்கள் ட்ரெஸ் அவர்கிட்ட மாற்றிக்கிறீங்க, உங்கள் தலையை அவர்கிட்ட மாற்றிக்கிறீங்க, உங்கள் முடியை அவர்கிட்ட மாற்றிக்கிறீங்க, என்னென்னமோ அவருக்காக மாற்றிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் உங்கள் சரணம் யாருக்கு? கற்று தானே, கற்று தானே. இப்போ நீங்கள் உடவு கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க? யார் பார்க்கணும்னு கொடுக்குறீங்க? சொல்லுங்க. நான் சொல்றேன். இப்போ கட்டு வந்து தெரியுமா? இங்க சீவி விட்டுருக்கான். இந்த சூப்பரா பழக்கோட்டை மாதிரி இந்த கொட்டையை குத்தி 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 கடைசில மேல மட்டும் விட்டுருப்பா குடுமி. அந்த மாதிரி முடிவெட்ட தெரியாத ஒரு அம்பட்டை கண்டுபிடிச்சது இந்த குடும்பம். எங்க அவனுக்கு முடிவெட்ட தெரியாது, அதனால கொத்தி கொத்தி விட்டு கட்டில மேல விட்டான். இது ஃபேஷன். நான் சொல்றேன், நீ வெட்டுற தப்பு இல்லை. எதுக்கு வெட்டின சொல்லுங்க. நோக்கம் என்ன தெரியுமா? ஐயா பைக்க தூக்குனாங்கன்னா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், பார்க்கணும். நீ எதுக்கு முடி வெட்டின? எதுக்கு முடி வெட்டின? நீ எதுக்கு வேஷம் போடுற? உனக்காகவா இன்னொருத்திக்காகவா?
காலேஜில் அந்த கேர்ள் பார்க்கணும், அந்த அம்மா பார்க்கணும். அக்கா மாதிரி என்ன குறைஞ்சவங்களா என்ன? நீ ட்ரெஸ் போடுற, உன் மானத்தை மூடுறதுக்கு போடுறியா இல்லை எவனாவது பார்க்கணும்னு போடுறியா? நான் சொல்கிற வார்த்தையை தகப்பனா நான் சொல்கிறேன், யூ கேர்ஃபுல், யூ கேர்ஃபுல். நீ கர்த்தரோட வருகைக்கு வரணும்னா நான் சொல்கிறத கேளு. இந்த அலங்கார அறையில் போயிட்டு யார் பார்க்கணும்? இந்த அலங்காரத்தை காட் அக்செப்ட் பண்ணுவாரா? காட் அங்கீகரிப்பாரா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபு வந்தான். சத்தம் அவன மாதிரி தான் இருக்கு, ஆனால் ட்ரெஸ் வித்தியாசமாக இருக்கு. இங்கே ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். நான் சொல்கிறேன், இங்கே பாஸ்டர் பார்க்குறதுக்கு ஒரு வேஷம் போடுறீங்களே, ஆனால் வெளியே யார் பார்க்குறது? உங்கள் அம்மா பார்க்கல, உங்கள் அப்பா பார்க்கல, தேவன் பார்க்குறார். தேவன் பார்க்குறார். 127 தேசத்தில் இருந்து ராஜாவுக்காக பெண்களை கொண்டார்கள். உலக அழகிகள், பெரிய உலக அழகி ஒத்துதான் வேணும். அதுக்கு 127 கண்ட்ரீஸ் கொண்டு வந்தான். எல்லாம் ஆர்டர் போட்டாங்க தெரியுமா? நீங்க எப்படி முடி வளர்க்கணுமோ வளர்த்துக்கலாம், எப்படி வெட்டணுமோ வெட்டிக்கலாம், என்ன புடவை கட்டணுமோ கட்டிக்கலாம். நீ கட்டிட்டு வரையோ கட்டாம வரையோ எப்படி வேணா இருந்துக்கலாம், உன் இஷ்டம். ஆனா அங்க ஒரு பொண்ணு இருந்தா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அந்த அரண்மனையில் ஏகாயின்னு ஒரு ஆம்பளை இருந்தான். அவன் என்ன சொன்னானோ அது அப்படி சரி. கட்டினது யார் தெரியுமா? பொம்பளை. கட்ட சொன்னது யாருன்னா ஆம்பளை. அந்த ஆம்பளை தான் சொன்னான், அம்மா இந்த ட்ரெஸ் அவருக்கு பிடிக்காதும்மா, இந்த மாதிரி நடக்கிறது அவருக்கு பிடிக்காதும்மா. அவள் உடனே என்ன பண்ண தெரியுமா? யோ உனக்கு என்னையா தெரியும் என் ரசனை? இப்போ சில சொல்கிறாங்களே, பாஸ்ட்டுக்கு வயசாகி போச்சு, பாஸ்ட்டுக்கு இப்போ உள்ள புது ஃபேஷன்லாம் தெரியல, ஒன்றும் அவருக்கு விளங்கல்ல, சீக்கிரம் போயிட்டாருன்னா அடுத்தது வந்தாலும் பார்க்கலான்ற மாதிரி காத்திருக்காங்க இப்போ ஃபேஷன் உலகத்துக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். அந்த ஏகாய் சொன்னாயா, அதை கேட்டா அவளுக்கு எத்தனை பேருக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. ஆனால் அவ சொன்னா ராஜாவுக்கு இதுதான் பிரியம். என் அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டு பாருங்க. மற்றவர்களை கவர்றதுக்கு ட்ரெஸ் இல்லை, மற்றவங்க பார்க்குற ட்ரெஸ் இல்லை, உன் புருஷன் மனைவி பார்க்குறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் எதுக்கு தெரியுமா? அலங்காரம் எதுக்கு தெரியுமா? பொன்னினாலாவது நீங்கள் உலகவே வஸ்திரத்தினாலாவது உங்களை அலங்கரியாமல், உங்கள் குணத்தினால நீங்க உங்களை அலங்கரிங்க, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்ப தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரியா? எதையா பார்க்குறாரு? நம்முடைய அலங்காரங்களே இல்லப்பா, தேவன் தம்முடைய அலங்காரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு அலங்காரத்தை தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். வாலிபர்களே, கன்னியர்களே, பெரியோரே சிறியோரே, இந்த சரீரம் தேவன் தந்தது. இந்த சரீரம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சரீரம் தேவனிடத்தில் போய் சேர வேண்டியது. நான் சில வேளைகளில் யோசிக்கிறேன், தப்பாக எனக்கு விளைவிக்காதீங்க. நான் இந்த நல்ல சுடிதார் போடுறாங்க, எனக்கு தெரியல, புரிய மாட்டேது, எல்லாம் புரிய மாட்டேங்குது. இல்லை சுடிதார் போடுறாங்க, இதை மூடுறதுக்கு ஒரு அங்கேயே ஒன்று வச்சுருக்காங்க. சால் எதுக்கு? மூடுறது. ஆனால் இன்னைக்கு நிறைய சால் எப்படி போடுறாங்கன்னா, இந்த கட்சிக்காரன் போடுற மாதிரி துண்டு. இதை போட்டுட்டு சும்மாவாது போறாங்களா? அதை கஷ்டப்பட்டு அப்படியே என்னங்க இது துண்டை போட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டே போற, அதை விட தூக்கி வீட்டில் போட்டு போறது தானே. எதுக்கு வேஷம் போடுறீங்க? எதுக்கு தூக்கி பிடிச்சிக்கிறீங்க? சிஸ்டர், நான் சொல்ற வருத்தமாக இருக்கும், பிள்ளைகளே வருத்தமாக இருக்கும்.
பாஸ்டர் என்னமோ கோவப்படுறாங்க. நான் கோவப்படவில்லை. என் இருதயத்தினுடைய ஆதங்கத்தை நான் பேசுகிறேன். உன்னை ஒருத்தனையால் இழந்துடக்கூடாது, ஒரு வாலிபனை இழந்துடக்கூடாது, ஒரு கன்னிகை நான் இழந்துடக்கூடாது, என் ஆலயத்துக்குள்ளே வந்த ஒரு பிள்ளையை நான் இழந்துடக்கூடாது. அந்த வேதனையோடு தானே பேசுகிறேன். நீ வரணும், நான் அங்கே வந்து நிற்கணும். நாளைக்கு எஸ்தர் சொல்லுவா, இந்த புதுசு எழுதிச்சிருக்கு பாருங்க, எஸ்தர் சொல்லுவா, நான் வந்து எப்படி இந்த அகாசுவருக்கு மனைவி ஆனேன் தெரியுமா? எனக்கு கிடைச்ச ஏகாய்க்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஏகாய் என்ன இந்த வழியில் என்னை வளர்த்து இப்படி உடுக்காத, நடக்காத, போகாத, நிற்காத, சேராத அப்படின்னு என்னை கண்டித்து வளர்த்தான். அதனுடைய முடிவு தான் நான் ராஜாவுக்கு மனைவியாக வந்து நிற்கிறேன். இன்றைய கண்டிப்பாக தெரியலாம் உனக்கு, ஆனால் என்னுடைய கண்டிப்பு ஒன்று ஒரு நாள் ராஜசம் நிற்க வைக்கணும் தெரியும். ஆகையினால வாலிபர்களே, கோலம் போடாதீங்க, வேஷம் போடாதீங்க, அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக போடாதீங்க. கர்த்தர் உன்னை பார்க்கணும். உன்னை எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் உன்னை பார்த்து ரசிக்கணும். அவர் உன்னை பார்த்து உன்னை நேசிக்கணும். அவருடைய அழகை ரசிக்கணும். அவர் எந்த அழகை ரசிக்கிறார்னா, உன் உள்ளான மனுஷனில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்பதை மறந்து போகாதீங்க. நீ கருப்பாக இருக்கிறத பற்றியோ கலராக இருக்கிறத பற்றியோ டோன்ட் வரி, கவலையப்படாதீங்க. ஒன்றுக்கு மட்டும் கவலைப்படுங்க, தேவன் நேசிக்கிற என்னுடைய அலங்காரம் எனக்கு இருக்கா? நான் சொல்லுவேன், கவர்ச்சிகளை விலக்குங்கள், மற்றவர்களுக்காக வாழுகிறதை விலக்குங்கள், மற்றவர்களுக்கு அலங்கரிக்கிறதை விலக்குங்கள். கர்த்தருக்காக. என் சரீரம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? கர்த்தருக்காக. யார் உண்டாக்கினது? கர்த்தர். யார் மூலமாக உண்டாக்கினார்? நம்முடைய மூலமாகவே உண்டாக்கினார். சரீரத்தை அவர் கொடுத்தார். என் சரீரத்தை அவர் போஷிக்கிறார். அவர் போஷிக்கிறார். அவர் ஆகாரம் தர்றார். அவர் போஷிக்கிறார். என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். என்னை நடத்துகிற இந்த கர்த்தருடைய கரத்தில் என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த சரீரத்தில் உமக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நிறைவேறவே கூடாது சுவாமி. இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ? பலின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அதற்கு விருப்பம் இல்லை. அந்த ஆட்டுக்கு சாகணுன்னு விருப்பமா? இல்லை. ஆனால் தன்னை பலியாக அது ஒப்பு கொடுக்குது, தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குது. இன்றைக்கி நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய விருப்பங்களை சாகடிக்கிறதா இருக்கலாம், நம்முடைய விருப்பங்களை எத்தனையோ காரியங்களை நாம் விளக்க வேண்டியதாக இருக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து ரொம்ப ஸ்வீட் பிரியன், அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவன். ஆனால் நான் ஸ்வீட்டை இப்போ ஒதுக்கி வச்சுருக்கேன், விட்டு வச்சுருக்கேன். ஏன்? அதை சாப்பிட்டா நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஏங்க, நான் ஸ்வீட்டை விரும்பின காலத்தில் யாருமே எனக்கு ஸ்வீட் தரலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 2 கிலோ வருது. நான் தின்ன உயிரோட இருப்பேன், கீழ்ப்பாக்கத்தில் கூட கொடுக்க மாட்டேன் இடம் இருக்குதுங்க. கேக்குன்றான், ஆந்திரா ஸ்வீட்டு, அமெரிக்கா ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டு, எல்லா ஸ்வீட் டேபிள் ஃபுல்லாக இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஸ்வீட் ஆந்திராவிலிருந்து ஸ்பெஷல். சோத்திரம் பிரதர். எங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க, சிலர் கொண்டு வாங்க, பாஸ்டர் நான் திருநெல்வேலி போனேன், திருநெல்வேலி அல்வா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு தெரியும், அதனால் வாங்கிட்டு வந்தேன், வாங்கி வச்சுக்குவேன். என் ஒய்ஃபு கண்ணில் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். இந்த அல்வா கிடைச்சா இந்த அல்வா ஆயிடுவான்னு தெரியும். அதனால உடனே தங்கச்சி வீட்டுக்கு பார்சல் ஆகிடும், இங்கேருந்து தின்றுவார். எதுக்கு? எதுக்கு? இந்த அல்வா தின்னா உன் சரீரம் செத்து போகும். விளக்க தெரியுதில்ல? இதை தின்னக்கூடாது, தொடக்கூடாது.
இருக்குங்க, இல்லாதனால இல்லை, இருக்கு, அனுபவிக்க இருக்கு. பட் நான் அனுபவிக்கல, நான் விளக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதை சாப்பிட்டா என்னுடைய மரணம் சம்பவிக்கும், என்னுடைய சரீரம் பாதிக்கப்படும். அப்போ நான் அதுக்கு என்னை காத்துக்கொள்ள தெரியுது. அதே விதமாக என் தேவனை நோக்கி பாருங்க. நான் இதை செய்தா என் சரீரம் பாதிக்கப்படும், என் தேவனுக்கும் எனக்கும் இடையில பிரிவினை உண்டாயிரும். ஆகையினால எனக்கு அனுபவிக்க இருக்கு. பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இருக்கு, ஆனா இதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகையினால் நான் அனுபவிக்கிற காரியங்களை நான் யோசிக்கணும். ஒன்று தகுதியா இருக்கணும், ஒன்று என்ன செய்யணும்னா பக்தி விருத்தியை உண்டாக்கணும். இங்கே யோசித்து பாருங்க. ஆவியானவரே, என் சரீரம் உமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. என் சரீரத்தை உமக்கு நான் பலியாய் கொடுத்திருக்கிறேனா? எல்லாரும் இடமில்லை.